குட் மார்னிங் டு ஆல். நான் எடுக்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ வெப்ப இயக்கவியல் அப்படின்றது எங்கே நமக்கு மேக்ஸிமம் மெக்கானிக்கலில் நமக்கு அதிகமாக இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வெப்பத்தை இயக்கமாக நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றத நிகழ்வு தான் என்ன பேர் அப்படின்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீட் என்ஜின் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, இந்த ஹீட் என்ஜின்லாம் பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக 2 வீலர் 4 வீலர் அதே போல் ஆட்டோமொபைல் என்ஜின். இப்போ இந்த என்ஜின்லாம் பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ணுற ஹீட் என்ஜின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீசல் பெட்ரோலை அப்ளை பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்ப ஆற்றலை வந்து நம்ம வந்து இயக்காற்றலாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸில் அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் கான்செப்டா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில் நம்ம முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டம் இல்லை ஏதாவது ஒரு கேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் இதுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எதுக்கு இங்கே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் வந்து ஒர்க் டன், இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகைக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது இப்படி டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட் ஃபார் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு the same of the internal energy, the change of internal energy of the system and work done by the system. அப்போ கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரெண்டு வேலையினுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் வடிவத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா del Q ஈக்குவல் டு del U ப்ளஸ் del W. அப்போ del Q என்பது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, del Q என்பது இங்க அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, del U என்பது என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி. அதே போல del W அப்படின்னா ஒர்க் டன். அப்போ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து del Q, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் வந்து ஒர்க் டனுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம எந்த சிஸ்டத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கேஸுக்கு நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்தாலும் சரி அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அது செய்த வேலை ஒர்க் டன், இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகைக்கு நம்ம கொடுத்த மொத்த எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அனதர் ஃபார்மாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேற ஒரு வடிவமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஈக்குவேஷன் வடிவத்தில் del Q ஈக்குவல் டு del U ப்ளஸ் del W அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதனுடைய அனதர் வடிவமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெப்பத்தை, அதாவது ஹீட் கேன் பி கன்வெர்டட் டு ஒர்க் கேன் பி கன்வெர்டட் டு ஹீட், அதாவது வெப்பத்தை வேலையாகவும் வேலையை வெப்பமாகவும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸினுடைய அனதர் ஃபார்ம். இது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹீட் கேன் பி கன்வெர்டட் டு ஒர்க், அதே போல ஒர்க் கேன் பி கன்வெர்டட் டு ஹீட், ஹீட் கேன் பி கன்வெர்டட் டு ஒர்க், வைஸ் வர்சா ஒர்க் கேன் பி கன்வெர்டட் டு ஹீட், அதாவது வெப்பத்தை வேலையாக மாற்ற முடியும் அதே சமயத்தில் வேலையை வெப்பமாக மாற்ற முடியும் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸினுடைய மற்றொரு கூற்று. சரி, இப்போ இந்த கான்செப்டில் பாருங்கள் ஹீட் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்டில் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம்.
வெப்பத்தை வேலையாக மாற்றுறது அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக ஒரு 2 வீலர்லையே இருக்கட்டும், இல்லை 4 வீலரில், ஒரு ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுற ஹீட் என்ஜினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீசல் பெட்ரோல் வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தை என்ன பண்ணுறோம், நம்ம பயன்படுத்தி என்ஜின் என்ன பண்ணுறோம், நகர வைக்கிறோம். அப்போ அங்கே நகர வைக்கிறன்ற ஒரு வேலையை செய்கிறதுனால நமக்கு வந்து ஹீட் ஆனது நமக்கு இங்கே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. கொடுக்குற அந்த டீசல் பெட்ரோல்லேருந்து எரிக்கக்கூடிய வெப்பமானது நமக்கு இங்கே என்ன மாறுது, என்ஜின் நகரதுனால நமக்கு வந்து இங்கே ஒரு ஒர்க்கானது செயல்படுது. அப்போ இங்கே ஹீட் ஆனது நம்ம ஒர்க்காக மாற்றிட்டோம். இப்போ எப்படி ஒர்க்கை வந்து நம்ம ஹீட்டாக மாற்றுறது, இதை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா, தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈஸியான ஒரு மெத்தடாக ஒர்க்கை எப்படி நம்ம வந்து ஹீட்டாக உணர முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருடைய வீட்லையும் பார்த்தோன்னா காற்றடிக்கிற பம்ப் இருக்கும். இப்போ இந்த பம்பில் பார்த்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், சிலிண்டர்னு சொல்லலாம். மேலே அழுத்தக்கூடிய பகுதி நம்ம என்ன சொல்லலாம், பிஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். கீழே அதுலேருந்து ஒரு டியூப் போகிறோம், அதுதான் நம்ம வந்து காற்று வெளியே போகக்கூடிய ஒரு பகுதி. இப்போ என்ன பண்ணுறோம், 2 வீலருக்கு காற்று அடித்தாலும் சரி, இல்லை நம்ம 4 வீலருக்கு காற்று அடிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், அந்த டியூப்பை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த மவுத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்டன் என்ன பண்ணுறோம், அழுத்தி காற்று அடிக்கிறோம். இப்போ காற்று அடிக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டியூப்பினுடைய பகுதி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தடை பண்ணுறோம். காற்று வெளியே போகாத அளவுக்கு நம்ம தடை பண்ணுறோம். அப்படி தடை பண்ணும்போது நம்ம பிஸ்டனை பயன்படுத்தி அழுத்துறோம் போது இப்போ காற்று என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள என்ன கண்டிப்பாக பிஸ்டனை நம்ம அழுத்துறோம் அப்படின்னாவே உள்ள கண்டிப்பாக என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அழுத்தம் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எந்த ஒரு இடத்துல அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகுதோ கண்டிப்பாக அங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அழுத்தம் எங்கே அதிகரிக்குதோ கண்டிப்பாக அங்கே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் பிஸ்டனை வச்சு நம்ம அழுத்தும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆன உடனே இப்போ உள்ள அழுத்தும் போது வெளியே வர்ற காற்று என்ன பண்ணோம் அப்படின்னா டியூப் வழியாக வெளியே போகும். பட் வெளியே போகும்போது வெளியே போகாத நம்ம என்ன பண்ணுறோம், தடுக்கிறோம். அப்போ ட்ராப் பண்ணும்போது தடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு 10 டைம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அந்த காற்று என்ன ஆகுது, உள்ளுக்கிற காற்று என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியே போக முடியாமல் உள்ளுக்குள்ள இருக்கிற காற்று என்ன பண்ணும், ஹீட் ஆகும். இப்போ அந்த சிலிண்டரை நம்ம தொட்டு பார்த்தோம், அடி பார்த்து பிஸ்டனு கீழே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹீட்டை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். அப்போ நம்ம பிஸ்டனை அழுத்துறதுன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க். பிஸ்டனை வந்து நம்ம மேலேருந்து கீழே அழுத்துறன்றது நம்ம என்னங்க சொல்கிறோம், ஒரு ஒர்க். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், பிஸ்டன் அழுத்துறன்ற ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வேலையினால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிலிண்டரினுடைய அடிபாகம் தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஹீட்டை உணர முடியுது. ஏன் அப்படின்னா அந்த காற்று வெளியே போகாமல் தடுத்துட்டோம். அப்போ அந்த காற்று வெளியவும் போக முடியல, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன, ப்ரெஷர் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்று என்ன ஆகிடுது, ஹீட்டாக மாறிடுது. இதுதான் ஹீட் டு ஒர்க், ஒர்க் டு ஹீட். அந்த வெப்பத்தை வேலையாகவும் அதே போல் வேலையை வெப்பமாகவும் நமக்கு மாற்ற முடியுன்றது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸினுடைய இன்னொரு வடிவம். இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அடுத்தபடியாக இந்த தெர்மோடைனமிக்ஸில் 2 வகையான ப்ராசஸை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதாவது சம வெப்பநிலை நிகழ்வு. இன்னொன்று வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெப்ப மாற்றற்ற விரிவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதாவது சம வெப்பநிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு. சம வெப்பநிலை நிகழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, எனி சேஞ்ச் இன் அக்வயரிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இன்டு எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, வெப்பநிலை மாறாமல் நம்ம ஒரு வாயுவில் வந்து அழுத்தத்திலையும் பருமன்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த நிகழ்வு தான் என்ன பேர், ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு படத்தில் நம்ம எக்ஸாம்பிளாக விளக்கமாக சொல்லுவோம். பட் இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸினுடைய படம் எப்படின்னா அப்படின்னா, இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதாவது சம வெப்ப நிகழ்வு அப்படின்னா, எனி சேஞ்ச் இன் அக்வயரிங் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இன்டு எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கேஸில் வெப்பநிலை மாறாமல் நம்ம இந்த கேஸினுடைய வாயுலையும் அந்த கேஸில் ப்ரெஷர்லையும் வால்யூம்லையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு தான் என்ன பேர் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வெப்பநிலை மாறாமல் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே இருக்கிற பிஸ்டன், இது சுற்றி இருக்கிற சிலிண்டர், இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஸ்டன் அண்ட் சிலிண்டர்.
இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிஸ்டன் அதே போல் சிலிண்டர் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தை வந்து கடத்தும். வெளியிலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கும், அதே போல் உள்ளே இருக்கிற வெப்பத்தை என்ன பண்ணும், வெளியே அனுப்பும். இந்த பிஸ்டனாக இருக்கட்டும், இந்த பிஸ்டன் அல்லது சிலிண்டர் ரெண்டுமே என்ன பண்ணும் ஒர்க் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற வெப்பத்தை வந்து வெளியே அனுப்பும், அதே சமயத்தில் வெளியில் இருக்கிற வெப்பத்தை வந்து உள்ளுக்குள்ளே வாங்கிக்கும். இப்போ இந்த நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் கொடுக்குறேன். இப்போ இந்த கேஸுக்கு ஹீட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்டன் என்ன பண்ணோம், அதாவது இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னாவே நமக்கு ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேஸுக்கு நம்ம ஹீட் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இந்த பிஸ்டன் என்ன பண்ணோம், மேல் நோக்கி போகும். பட் மேல் நோக்கி போகும்பொழுது கண்டிப்பாக இதோடைய வால்யூம் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த கேஸினுடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இந்த நிகழ்வில் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, டெம்பரேச்சர் வந்து மாறாமல் வேலையை செய்யணும். அப்போ டெம்பரேச்சர் மாறாமல் வேலையை செய்யணும் அப்படின்னா இங்கிருந்து வர்ற ஹீட்டை என்ன பண்ணணும் கேஸ் அப்படின்னா இந்த பிஸ்டனை மேல் நோக்கி நகரத்துக்கு உண்டான வேலையை வந்து செய்யணும். இந்த பிஸ்டன் எப்படி நகரணும் அப்படின்னா மெதுவாக வாங்கிக்கிற வெப்பத்தை வந்து வாங்கிக்கணும், அதுக்கு உண்டானபடி மெதுவாக என்ன பண்ணும் பிஸ்டன் வந்து மேல் நோக்கி போகும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் இப்போ உள்ளக்கிற கேஸோட டெம்பரேச்சர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா மாறுறதில்ல. ஏன் அப்படின்னா வெளியிலேருந்து அதுக்கு தேவையான வெப்பம் வாங்கிக்கிறதுனால வாங்குகிற வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிஸ்டன் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி போகுது. இதே மாதிரி தான் பிஸ்டன் என்ன பண்ணுறோம், இப்போ கீழ் நோக்கி அழுத்தும் பொழுது கண்டிப்பாக வால்யூம் என்ன பண்ணோம், குறையும், டிக்ரீஸ் ஆகும். அதே போல் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் டெம்பரேச்சர் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே பிஸ்டனை கீழ் நோக்கி அழுத்தும் போது இங்கே உருவாகிற ஹீட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலிண்டர் வழியாக வெளியே போயிடணும். அப்படி வெளியே போச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸோட டெம்பரேச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா மாறாமல் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸில் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் வந்து மாறாமல் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸினுடைய டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு என்ன பேர், நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ இந்த பிஸ்டன் மேல் நோக்கி போகுது, அதே சமயம் கீழ் நோக்கி வருது அப்படின்றத நம்ம ஒரு 2 நிகழ்வுகளை நமக்கு பிரிச்சிருக்காங்க. இதை என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 டைப்பில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், இன்னொன்று வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சம வெப்பநிலை இறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். இப்போ சம வெப்பநிலை இறுக்கத்தில் நமக்கு வந்து வால்யூம் எப்படி இருக்குது, அதே சமயம் ப்ரெஷர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதே போல் டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அதாவது சம வெப்பநிலை இறுக்கத்தில் நமக்கு வால்யூம் எப்படி இருக்குது, பிஸ்டன் அதாவது கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம அழுத்துறது. இப்போ அழுத்தும் பொழுது வால்யூம் எப்படி என்ன ஆகும், ப்ரெஷர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பிஸ்டனை கம்ப்ரஷன் அப்படின்னா அழுத்துறது. இந்த பிஸ்டனை கீழ் நோக்கி அழுத்தும் போது கண்டிப்பாக வால்யூம் என்ன ஆகும், இங்கே இருக்கிறது குறையும் போது கண்டிப்பாக வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதே சமயம் ப்ரெஷர் அழுத்துறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் இங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்போம் எந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது கண்டிப்பாக அங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம அழுத்தும் போது ஏற்படுகிற வெப்பம் என்ன பண்ணுதுன்னா வெளியே வந்துடுது. சரியா, வெளியே வரதுனால இங்கே என்ன அதில் கேஸினோட டெம்பரேச்சர் வந்து மாற்றம் ஏற்படுறதில்ல. அப்போ எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். இதே மாதிரி நிகழ்வை நம்ம என்ன சொன்னோம், 2வது நிகழ்வு அப்படின்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்.
இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்லையும் வால்யூம் எப்படி இருக்கும், அதே சமயம் ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதே சமயம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும். இப்போ ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அப்படின்னா பிஸ்டனை கீழ் நோக்கி அழுத்துறது. இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா பிஸ்டனை மேல் நோக்கி போகிறது. இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் இப்போ இந்த பிஸ்டன் பார் முன்ன பார்த்தது மாதிரி முன்ன கம்ப்ரெஸ் பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம், விரிவு, சமவெப்பநிலை விரிவு. இப்போ பிஸ்டனை வந்து மேல் நோக்கி போகும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் பிஸ்டன் மேல் நோக்கி போகும்போது ப்ரெஷர் கண்டிப்பாக என்ன ஆகும், குறையும். மேல் நோக்கி போகுதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து குறையுது, டிக்ரீஸ். அதே சமயம் டெம்பரேச்சர் இங்கே என்ன ஆகணும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனாவே டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகணும். பட் இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறா, பிஸ்டன் மேல் நோக்கி போகிறதுக்கு தேவையான வெப்பத்தை வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கிறதுனால இங்கே என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ ஐசோதெர்மலில் 2 டைப் வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அதாவது சம வெப்பநிலை இறுக்கம், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சம வெப்பநிலை விரிவு. அப்படின்றதுல வால்யூம் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸ்பான்ஷன்லையும் வால்யூம் எப்படி என்ன ஆகுது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் விளக்கியிருக்கோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஈக்குவேஷன் வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது என்ன சார், PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இதனுடைய மல்டிபிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட். தனித்தனியாக சொல்ல ப்ரெஷரையும் வால்யூம், அதாவது அழுத்தத்தையும் பருமனையும் ரெண்டுத்தினுடைய பெருக்குத்தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா இது அனதர் ஃபார்மாக என்ன சொல்லலாம் அப்படின்னா P1 V1 = P2 V2. அதாவது பிஃபோர் ப்ரெஷர் அண்ட் வால்யூமினுடைய மல்டிபிள் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆஃப்டர் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் இந்த ஐசோதெர்மல் சேஞ்சினுடைய ஈக்குவேஷனை நம்ம சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஒன் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ், அதாவது வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை இன்னொரு டைப் என்ன சொல்லலாம் அப்படின்னா வெப்பநிலை மாறும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்றான்னு பார்த்தோம்னா சடன் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கும் அடியாபெட்டிக் ப்ராசஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸ், அதே போல் அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்து சடன் ப்ராசஸ், குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பிஸ்டன் அதே போல் சிலிண்டர் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சுலேட்டராக இருக்கும், இல்லைன்னா பேட் கண்டக்டராக இருக்கும். முன்னே நம்ம பார்த்து குட் கண்டக்டராக இருந்தது, வெப்பத்தை கடந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்வில் இந்த பிஸ்டனும் சிலிண்டரும் பார்த்தோன்னா இன்சுலேட்டராக இருக்கும், அதாவது வெப்பத்தை என்ன பண்ணாது, வாங்கிக்காது, உள்ளிருந்து வெப்பத்தை என்ன பண்ணாது, வெளியவும் அனுப்பாது. இது எந்த வேலையும் செய்யறதில்ல, வெளியிலிருந்து வெப்பத்தை எடுத்துக்கிறதுல, உள்ளிருந்து வெப்பத்தை என்ன பண்றதில்ல, வெளியிலையும் அனுப்புறதில்ல. சரி, அப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனி சேஞ்ச் அக்கரிங் இன் பிரஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் அண்டர் தெர்மலி ஐசோலேட்டட் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அதாவது வெப்பநிலை மாறுகின்ற நிலையில இந்த வாயுனுடைய அழுத்தத்திலையும் பருமன்லையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு தான் பேரு அடியாபெட்டிக் ப்ராசஸ். எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, பிஸ்டன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல் நோக்கி போகுது அப்படின்னா கண்டிப்பா வெளியிலிருந்து வெப்பத்தை என்ன பண்ணிக்கிறது இல்லை, வாங்கிக்கிறது இல்லை. அப்ப வெளியிலிருந்து வெப்பத்தை வாங்கிக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸினுடைய ஈட்டினால என்ன பண்ணுது, பிஸ்டன் மேல் நோக்கி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெப்பநிலை என்ன ஆகுது, மாறுது. அதே மாதிரி பிஸ்டனை கீழ் நோக்கி நகர்த்தும் பொழுது அதே மாதிரி என்ன பண்ணுது, டெம்பரேச்சர்ல என்ன பண்ணும், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெம்பரேச்சர் வந்து ஏன்னா டெம்பரேச்சர் வந்து வெளியே போறதில்லை. அப்ப வெளியே போறதில்லை அப்படின்றதுனால கண்டிப்பா உள்ளுக்குள்ள என்ன ஆகுது, கேஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லைன்னா டெம்பரேச்சர் பிஸ்டன் மேல் நோக்கி போனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, பிஸ்டன் கீழ் நோக்கி வந்தா டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றதான் இந்த நிகழ்வு. அதுதான் வெப்பநிலை மாறுகின்ற நிலையில ஒரு வாயுனுடைய அழுத்தத்திலையும் பருமன்லையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஸ்லோவா நடக்காது, குயிக்கா நடக்கும், சடன் ப்ராசஸ் அப்படின்ட்டு. இப்போ இதனுடைய அனதர் 2 டைப்பா பார்த்தோம் அப்படின்னா அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன், அதே போல அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னா வெப்ப மாற்றீடற்ற இறுக்கம், அதே போல அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா வெப்ப மாற்றீடற்ற விரிவு. அப்ப அடியாபெட்டிக் வெப்ப மாற்றீடற்ற இறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஸ்டன் என்ன பண்ற, கீழ் நோக்கி அழுத்துற, பிஸ்டன் கீழ் நோக்கி இப்படி போகும்போது கண்டிப்பாக வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே போல ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல
முன்ன இதில் பார்க்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்வில் டெம்பரேச்சர் என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வெப்பம் வந்து என்ன பண்ணுறதில்ல, வெளியில் போகிறதில்ல. அப்போ வெளியில் போகாதனால ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி தான் அடியாபட்டிக் எக்ஸ்பான்ஷன், வெப்ப மாற்றற்ற விரிவு. அதே மாதிரி பிஸ்டன் என்ன பண்ணுது, மேல் நோக்கி போகும்போது கண்டிப்பாக வால்யூம் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே சமயம் டெம்பரேச்சர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன் குறையும்னா வெளியிலிருந்து வெப்பத்தை எடுத்துக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸினுடைய ஈட்டி என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக குறையுது. இந்த நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடியாபட்டிக் ப்ராசஸ். இப்போ இதனுடைய ஈக்குவேஷனாக சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா PV நியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இதனுடைய மல்டிபிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதன் அனதர் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னவா சொல்லலாம் அப்படின்னா P1 V1 நியூ ஈக்குவல் டு P2 V2 நியூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிஃபோர் ப்ரெஷர் வால்யூம் இந்த மல்டிபிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆஃப்டர் ப்ரெஷர் அண்ட் வால்யூமோட மல்டிபிளுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன். இது என்ன சார் நியூ அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நியூ என்பது என்ன அப்படின்னா CP டிவைட் பை CV. அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே நியூ நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே நியூனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம 1.3 ஆர் 1.4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூவாக கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு இங்கே அடியாபட்டிக் ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன்.